அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மல்டிவேரியேட் டேட்டா அனாலிசிஸ் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து ரிசர்ச் ஓரியன்டா இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், ரிசர்ச் ஸ்காலர்ஸு இல்ல அது சம்மந்தமா ரிசர்ச் பண்றவங்களுக்கு மட்டும்தான், ஆராய்ச்சி சம்மந்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்ளை ஆகும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசிஸ்ல வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து இது வராது. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போலாம். ஸோ இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும். அதை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் வந்து கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கு. அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வேரியபிள்ஸ் வந்து எடுக்கணும். அந்த வேரியபிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேரியபிள்ஸ் வந்து நம்மளுடைய காம்பினேஷனுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம் ஃபைண்டிங். அதாவது என்ன பிரச்சனை வந்து இப்போ ஃபியூச்சரில் வந்து கேப் கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபர்தராக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு நமக்கு வந்து இந்த வேரியபிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ அந்த வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்மில் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். இதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காஸ் வேரியபிள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது காரணம், ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி. இதை நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கான எஃபெக்ட், காசு எஃபெக்ட், அதாவது செயல் அதுக்கான விளைவு. நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷன் வந்து நமக்கு வரும். ஸோ அப்போ அதுதான் வந்து செயல் விளைவு. அப்போ இந்த செயல் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னும்போது அது வந்து தனியாகவே ரியாக்ட் ஆகும். அது வந்து வேற எதோடையும் சேராது அப்படின்றது தான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபர்ஸ்ட் பேஸில் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட். அப்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் டிபெண்டன்ட் வேரியபிளில் அதை சார்ந்து இருக்கக்கூடியதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். உதாரணத்துக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து நுகர்வோர்கள் வந்து நுகர்வோர்களுடைய வரவு அதிகரிக்கிறதுக்காக கஸ்டமர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கஸ்டமர் அரைவலை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை பர்ச்சேஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது கஸ்டமர் வந்து இன்னும் அதிகப்படியாக நம்மளுடைய பொருட்களை வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தை வந்து உருவாக்கணும். இதுக்கு வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன், வாங்கும் நோக்கம் இல்லை கொள்முதல் நோக்கம். அப்போது இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வந்து படுத்துகிறாங்க. அப்போ அந்த விளம்பரம் அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த விளம்பரம் மூலயமா அந்த விளம்பரத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு மக்கள் வந்து இன்னும் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பொருட்களை அதிகமாக வாங்குறாங்களா, அப்போ அதை வாங்குறதுக்கான இன்டென்ஷன் வந்து மக்களிடையே வந்து ஏற்படுதா, அப்போ அந்த வாங்கக்கூடிய அந்த நோக்கம் அப்படின்றதான் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்றது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்னது, விளம்பரம். அப்போ அந்த புதிய விளம்பரம் அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ புதிய விளம்பரத்தின் மூலமாக வாங்குபவர்களுக்கு அதிகப்படியான என்னது எண்ணத்தை வந்து உருவாக்குதா, வாங்குபவர்கள் வந்து நம்மளுடைய பொருட்களை வாங்குறதுக்கான எண்ணத்தை வந்து உருவாக்குதா அப்படின்றது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இது வந்து நமக்கு முக்கியமாக தெரியணும். ஏன்னா இந்த ரெண்டு வேரியபிள் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்மளால வந்து அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய வேரியபிள்ஸு கான்செப்ட் எல்லாமே நமக்கு வந்து புரியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். த ஃபேக்டர் யூ சேஞ்ச் ஆர் ஸ்டடி டு see it எஃபெக்ட். அதாவது ஒரு காரணியை நம்ம எடுத்துக்கிறோம், அதை எடுத்து அதில் ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி அது மூலயமா நமக்கு வந்து ரிசல்ட் வருதா. இப்போ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் இது பண்ணணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எதுக்காக லாபம் வரும் அப்படின்ற நோக்கத்துக்காக நம்ம வந்து ஒரு வணிகத்தை தொடங்குறோம். அப்போ அந்த வணிகத்தை தொடங்குறதுக்கு வந்து நமக்கு வந்து பணம் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். பணம்ன்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ நான் அந்த பணத்தை நான் செலவு பண்ணால் அது மூலயமா எனக்கு வந்து அந்த பிஸ்னஸில் லாபம் வருமா, இல்லை இன்னும் சிம்பிளாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பொருள் நம்ம வந்து வாங்குறோம், ஏதாவது ஒரு கன்சூமர் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு ஃபுட்டே கூட, சாப்பாடு கூட நம்ம எடுத்துப்போம். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காசை கொடுக்குறேன். ஒரு 100 ரூபா கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிரியாணி வாங்குறேன்னு வச்சுப்போம். அப்போ அந்த காசு வந்து என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ அந்த பிரியாணி வந்து அந்த 100 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்போ 100 ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கும்போது அந்த 100 ரூபா அப்படின்ற பணம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ அது மூலயமா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரியாணியை வந்து நான் சாப்பிட்றேன், அப்போ கன்சியூம் பண்ணுறேன். அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது தான். ஸோ அப்போ நான் ஒரு காரணி
அதுக்கான விளைவ வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாற்றத்துல. அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரூ. 150 இல்ல ரூ. 200 குடுத்து இன்னொரு பிரியாணி வந்து இன்னும் அத விட ஹை குவாலிட்டில இருக்கும்னு நெனச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரூ. 200 குடுத்து இன்னொரு பிரியாணி வாங்குறேன்னு வச்சுப்போம். அப்ப ரூ. 100 பிரியாணிய விட ரூ. 200 பிரியாணி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இத விட ரொம்ப இன்னும் அதிகப்படியான ஒரு திருப்திய நமக்கு வந்து குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்றோம்னு வச்சுப்போம். அப்போ சேஞ்ச் இன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சேஞ்ச் இன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல ஏதாவது ஒரு மாற்றத்த நம்ம ஏற்படுத்தும்போது, அதன் மூலியமா நமக்கு வந்து விளைவுகள் அப்படின்றது டிபெண்டன்ட் வேரியபிள்ல ஏதாவது மாற்றத்த மாறுதா அப்படின்றது தான். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிளோட கான்செப்ட். ஏன்னா இத வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிசர்ச்ல வந்து காஸ் எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்ட்ட வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் த ஃபேக்டர் யூ சேஞ்ச் ஆர் ஸ்டடி டு சி எஃபெக்ட். ஸோ தமிழில் சார்பற்ற மாறி, அதாவது அது வந்து எதுவும் மாறாது. ஸோ நீங்கள் மற்றும் மாற்றும் அல்லது ஆய்வு செய்யும் காரணி. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அட்வர்டைசிங் எக்ஸ்போசர். ஒரு நிறுவனம் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அவங்களுடைய பொருட்களை, சேவைகளை. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு மக்களிடையே வந்து போய் சேருது அப்படின்றது இப்போ அந்த அட்வர்டைசிங் எக்ஸ்போசர். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விதமான பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா, ஆன்லைனு, அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எல்லாருடையும் மக்களிடையே போய் அது வந்து சேருதா அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்வர்டைசிங் எக்ஸ்போசர் அப்படின்றது வந்து இந்த விளம்பரம் காணும் அளவு போய் சேரக்கூடிய அளவு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் வந்து எதுக்காக? ஒரு நிறுவனம் அவங்களுடைய பொருட்களை, சேவைகளையும் விளம்பரம் செய்வதற்கான நோக்கம் வந்து அவங்களுடைய பொருட்களையும், சேவைகளையும் வந்து மக்கள் அதிகமா வாங்கணும், இன்னும் அதிகமா வாங்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. அப்ப இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பாருங்க, த அவுட்கம் தட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப இந்த அவுட்கம் வந்து என்ன ஆகும்? ஒரு நிறுவனத்தோட அவுட்கம் என்ன பர்பஸ்க்காக அட்வர்டைஸ் பண்றாங்க? அந்த நிறுவனத்தின் பொருட்கள், சேவைகளை வந்து மக்கள் வந்து வாங்கணும். அப்ப ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்ததுன்னா, அப்ப இன்னும் அவங்களுடைய விற்பனையை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நோக்கத்துக்காக இன்னும் கூடுதலா வந்து விளம்பரத்தை மேற்கொள்வாங்க. அப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது வந்து என்ன, அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றது தான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ த அவுட்கம் தட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இது இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எதனால வருது? இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல ஏற்படக்கூடிய காரணிகளால டிபெண்டன்ட் வேரியபிள் சார்ந்த மாறி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செயல்படுதுன்னு அர்த்தம். அப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள சார்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன், வாங்கும் நோக்கம். இப்போ வந்து இதேதான், அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு நிறுவனம் விளம்பரப்படுத்துறாங்க அவங்களுடைய பொருட்களையும், சேவைகளையும் வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக. அதன் மூலியமாக மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய பொருட்களையும், சேவைகளையும் வாங்கக்கூடிய எண்ணத்துக்கு மக்கள் வந்து வருகிறார்களா? அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது. இத தவிர்த்து இன்னும் 2 விதமான வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். அதாவது மீடியேட்டிங் வேரியபிள் அண்ட் மாடரேட்டிங் வேரியபிள். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீடியேட்டிங் வேரியபிள். இந்த மீடியேட்டிங் வேரியபிள் வந்து என்னன்னா, ஐவிக்கும் டிவிக்கும் இடையில வந்து ஒரு மத்தியஸ்தரா இல்ல இடைமாறியா வந்து செயல்படுவாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்மீடியரா இடைத்தரகர் மாரி வந்து செயல்படுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இந்த மீடியேட்டிங் வேரியபிள் வந்து என்னன்னு பண்றாங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஹவ் ஆர் ஒய் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அஃபெக்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள பாதிக்குது? அப்போ நம்ம ஏற்கனவே இருந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஒரு நிறுவனம் வந்து விளம்பரம் செய்றாங்க. அந்த விளம்பரத்தினுடைய பர்ப்பஸ் வந்து என்னது? பொதுமக்கள் வந்து வாங்கும் நோக்கத்த அதிகரிக்கணும். பர்ச்சேஸ் இன்டென்ஷன அதிகப்படுத்தணும். அப்போ விளம்பரப்படுத்துறது எதுக்காக விளம்பரப்படுத்துறாங்க? ஏன் விளம்பரம் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன அதிகப்படுத்துது அப்படின்றது. அதாவது ஒய் advertisement increases the purchase intention or affects or influences the purchase intention.
எதுக்காக என்ன பண்றாங்க? விளம்பரம் வந்து மக்கள் வந்து அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள வாங்கும் நோக்கத்த வந்து ஏன் பாதிக்குது? அதிகரிக்கிறது மட்டும் கிடையாது. அது வேற விதத்துலயும் என்ன ஆகும் அப்டின்னா, குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்து என்ன பண்ணுது? பாதிக்குது. அப்படின்னு ஏன்? எதுக்கு? அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து தேவைப்படும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியேட்டிங் வேரியபிள். ஸோ, அப்ப மத்தியஸ்த மாறி, இல்ல இடைமாறி, சார்பற்ற மாறி, சார்ந்த மாறியை எவ்வாறு அல்லது ஏன் பாதிக்கிறது? அப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஏன் டிபெண்டன்ட் வேரியபிள வந்து அ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஏன்னா 2த்துக்குமே காஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஏதாவது ஒரு காரணம் இருந்தா அதுக்கான ரியாக்ஷன் வந்து இருக்கும். இப்ப நம்ம எதுக்காக வந்து ஒரு பொருள வாங்குறோம்? அத நம்ம பயன்படுத்துறதுக்காக வாங்குறோம். அப்போ நம்ப அந்த பொருள வாங்குறதுக்கு நம்ம பணத்த குடுக்குறோம். அப்ப அந்த பணம் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப அந்த பொருள வாங்கி நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்றது வந்து அந்த பொருளை உபயோகப்படுத்துதல் அப்படின்றது, அந்த யூஸ் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப ஏன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து பிரியாணி வாங்கி நான் சாப்பிட போறேன்னு வச்சுப்போம். அப்போ எதுக்காக நான் வந்து பிரியாணி வாங்குறேன்? அப்ப நான் ரூ. 100 குடுத்து, இல்ல ரூ. 150 குடுத்து நான் எதுக்காக பிரியாணி வாங்குறேன்? அந்த ரூ. 100 ரூ. 150 அப்படின்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது வந்து என்னது? அந்த கன்சம்ப்ஷன் ஆஃப் பிரியாணின்னு இருக்கும். அந்த பிரியாணி நம்ம சாப்பிடுறது. அப்ப இது எதுக்காக? டியூ டூ ஹங்ரி. எனக்கு வந்து பசி எடுக்குது. இப்போ பசி எடுக்கிறதுனால நான் அத வாங்கி நான் சாப்பிடுறேன். அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்க்கு வரும். அது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றது. அப்ப மார்க்கெட்டிங்ல எப்படி வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ, அப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பிராண்ட் ஆட்டிட்யூட் மீடியேட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் அட்வர்டைசிங் ஆன் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். பிராண்ட் ஆட்டிட்யூட் ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய பொருட்கள நல்ல தரமான பொருட்களையும், சேவைகளையும் வந்து ஒ தொடர்ச்சியான காலகட்டங்கள்ல அவங்க வந்து பொதுமக்களுக்கு வந்து அவங்க விற்பனை செய்துக்கிட்டே வராங்க அப்படின்னா, ஸோ மக்களிடையே வந்து ஒரு பெரிய அளவுல அந்த நிறுவனத்தின் மீதான ஒரு குட்வில் நற்பெயர் வந்து அதிகமாகும். அதாவது அந்த பொருட்களுக்கான தரம், சேவை எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிராண்டுன்றது வந்து ஒரு சிம்பிள் அடையாள சின்னம்னு வச்சுப்போம். அப்ப அந்த ஒரு பொருள வாங்குறதுக்கு அந்த அடையாள குறியீட அந்த பொருட்கள் மேல பார்த்த உடனே, அந்த கம்பெனியோட நேமு, அந்த சிம்பிள், அந்த ஸ்லோகன பார்த்த உடனே, அவங்க இதுதான் இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடியது பிராண்ட். ஆட்டிட்யூட் அப்படின்னா, இன்டென்ஷன் டூ நோ த பிராண்ட். அதாவது நான் அந்த பிராண்ட் பொருள தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்த வந்து உருவாக்கிக்கிறது. அப்ப பிராண்ட் ஆட்டிட்யூட் மீடியேட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் அட்வர்டைசிங் ஆன் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். இப்ப நம்ம ஒரு பொருள விளம்பரப்படுத்தும்போது, ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள், சேவைகள வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக விளம்பரப்படுத்துறாங்க. அதோட நோக்கம் வந்து என்னது? மக்கள் வந்து இன்னும் அதிகப்படியா அந்த பொருள வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அது மட்டும் அந்த இடத்துல வந்து வராது. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஆட்டிட்யூட் அதாவது கண்ணுக்கு தெரியாம அது இடையில வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இவங்க இன்டைரக்ட்டா அதாவது என்ன பண்றாங்க அப்டின்னா, இன்டைரக்ட்டா வந்து அந்த கம்பெனியோட பிராண்ட எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த கம்பெனியோட பிராண்ட வந்து என்னது வாங்கக்கூடிய அந்த அடையாள குறியீடும் அதோட சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்புறாங்க அப்டின்னு அர்த்தம். அப்போ இந்த பிராண்ட் ஆட்டிட்யூட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மென்ட்டுக்கும், பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் மாரி ஒர்க் ஆகும். இதுக்கு நெறைய இன்னும் டெப்த்தா போனோம் அப்படின்னா, இந்த பிராண்ட் ஆட்டிட்யூடே வந்து ஐவியாவோ, டிவியாவோ அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவோ, டிபெண்டன்ட் வேரியபிளா வர்ற மாரிலாம் நமக்கு வந்து வரும். ஸோ பேசிக்கா மீடியேட் அப்படின்னும்போது என்ன பண்றாங்க, அட்வர்டைஸ்மென்ட் எஃபெக்ட்டுக்கும், பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் இடையில பிராண்ட் ஆட்டிட்யூட் வந்து என்ன பண்றாங்க, ஒரு மீடியேட்டர் ரோல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது மாடரேட்டிங் வேரியபிள். மாடரேட்டிங் வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த மாடரேட்டிங் வேரியபிள் அப்படின்றது வந்து இன்டர்வென்னிங் வேரியபிள்னு அர்த்தம். அதாவது இது வந்து பெரிய அளவுல டைரக்ட்டா வந்து ஒரு மத்தியஸ்தம்லாம் பண்ணாது. ஐவிக்கும், டிவிக்கும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் ஒரு டைரக்ட் எஃபெக்ட்லாம் காமிக்காது. ஆனா வந்து கனெக்ட் பண்ணும். இதுதான் வந்து இன்டர்வென்னிங் வேரியபிள். இது மாடரேட்டிங் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் அடிஷ்னலா வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக, இது சேஞ்சஸ் த ஸ்ட்ரெங்த் ஆர் டைரக்ஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் தான் மெயின் பாயிண்ட்டு. அத வந்து நம்ப ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, அதுக்கு வந்து நம்ப டைரக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாடரேட்டிங், மீடியேட்டிங் வேரியபிள்லாம் வருது. ஸோ மாடரேட்டிங் வேரியபிள் வந்து என்னன்னா, ஆல்ரெடி ஐவி, டிவில ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதாவது காஸ் எஃபெக்ட். ஐவி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து காரணமா இருக்கும். அதுக்கான ரியாக்ஷன் எஃபெக்ட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். அதோடைய டைரக்ஷன் பாத் இது இப்படி இப்படி இது இப்படிதான் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு வழிவகையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வேரியபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டிங் வேரியபிள். எக்ஸாம்பிளுக்கு
ஏஜ் மாடரேட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் அட்வர்டைசிங் ஆன் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எஃபெக்ட்ன்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்றது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ இது இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் வந்து பார்த்தோம், பிராண்ட் ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து பார்த்தோம். அதாவது அந்த பிராண்ட் வந்து இடையில அதுக்கே தெரியாமல் அந்த நிறுவனத்தினுடைய அடையாள குறி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது வாங்குறதுக்கான ஒரு கீ பாயிண்ட் மாதிரி அந்த சைன் இல்லை சிம்பிள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராண்டு. அந்த பிராண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் இன்டென்ஷன் மட்டும் இல்லாமல் பிராண்டும் வந்து மக்களிடையே போய் சேருது, அந்த பிராண்டை பற்றின ஒரு விழிப்புணர்வும் போய் சேருது, பிராண்ட் அவேர்னஸும் போய் சேருது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போது அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராலையும் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து ஒரு ஃபேக்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேட்டகரிஸில் வரும். இது ஏஜ் ஃபேக்டர் மட்டும் வராது, ஜெண்டர் ஃபேக்டர் வரும், இன்கம் வரும், ஆக்குபேஷன் வரும். இதெல்லாம் வந்து மாடரேட்டிங் கேட்டகரிஸில் வரும். இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோ, ஒரு ப்ராடக்ட் நம்மளுடைய ப்ராடக்ட்டு நமக்கு வந்து டார்கெட் கஸ்டமர்னு இருப்பாங்க. எந்த டார்கெட் கஸ்டமருக்கு நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் சொல்லிட்டு. இப்போ ஏஜ்னு எடுத்துக்கிறீங்க, நம்மளுடைய பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னு இருக்கும், குழந்தைங்களுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த விளம்பரம் முழுக்க யாருக்கு போய் சேரும், குழந்தைங்களுக்கு போயிட்டு சேரும். அப்போ நீங்கள் விளம்பரம் வந்து காமனாக கொடுக்க போகிறது கிடையாது, எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு பொருட்களுக்கோ சேவைக்கோ நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. குழந்தைகள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சேவைக்கு மட்டும்தான் நம்ம அதை வந்து பயன்படுத்த போகிறோம். அப்போ இன்கேஸ் இல்லை நம்மளுடைய விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஏஜ் ஓல்டு பீப்புள், வயதான மக்களுக்கு மட்டும்தான் போய் சேரக்கூடிய பொருட்களுக்கு விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோம். அப்போ இந்த ஏஜை வந்து ஒரு ஃபேக்டாராக ஒரு வேரியபிளாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா மாடரேட்டிங் வேரியபிள். ஸோ இந்த மாடரேட்டிங் வேரியபிள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் துல்லிய தன்மையை ஏற்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய வேரியபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டிங் வேரியபிள். அதாவது கரெக்டாக இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிளுக்கான ரிலேஷனை வந்து இந்த வழியில தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வேரியபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டிங் வேரியபிள். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி நம்ம ஜென்ரலாக அதாவது காமனாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சாம்பிள் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்னென்னா காஸ் வேரியபிள் சொல்லுவாங்க. இந்த காஸ் ஃபேக்டர் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரிகர் வேரியபிள்ஸ். இது ட்ரிகர் பண்ணுறதுனால என்ன எஃபெக்ட் அவுட்கம் வந்து வருது. அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் இதுதான் வந்து மேஜராக கனெக்ஷன் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் ஆகும். மீடியேட்டிங் வேரியபிள் வந்து இன்னொரு ஃபார்மில் மீடியேட்டிங் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் மாறக்கூடிய தன்மை இருக்கும். மாடரேட்டிங் வேரியபிளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், மாடரேட்டிங் வேரியபிளை வந்து ஒரு ஃபேக்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து அது டிபெண்டன்ட் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ இல்லை இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ நேச்சர் ஆஃப் த சுச்சுவேஷனுக்கு கண்டிஷனுக்கு உட்பட்டு நிபந்தனைக்கு உட்பட்டு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐவியாவோ இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவோ டிபெண்டன்ட் வேரியபிளாவோ மாறும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் காஸ் வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நிறைய இதெல்லாம் வந்து இருக்கும். அதாவது ப்ரிடிக்டார் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டிசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிசிடென்ட்ஸ்னால் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இல்லை ப்ரிடிக்டார்னா முன்கணிப்பு, ஏதாவது ஒன்றத்தை முன்கணிப்பு செய்கிறதுக்கான வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு வேரியபிள் எடுக்கிறோன்னு வச்சுப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபர்ட், அதாவது நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை பற்றின விளம்பரப்படுத்துறத வந்து நம்ம டிஜிட்டலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விளம்பரப்படுத்துகிறோம். அப்போ அந்த டிஜிட்டலில் நம்ம விளம்பரப்படுத்த முடிவு பண்ணும்போது அதில் நிறைய டிஜிட்டலில் வந்து வரும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் விளம்பரப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா யூடியூபர்ஸ். ஸோ இப்போ இந்த யூடியூபர்ஸ், பிளாகர்ஸ் இவங்களுடைய ஹெல்ப்பெல்லாம் கேட்டு அவங்கக்கிட்ட நம்மளுடைய பொருட்களையும் சேவைகளையும் வந்து அவங்க மூலயமா நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட நம்ம டைப் வச்சு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அவங்களுக்கு அவங்க மூலயமா நம்மளுடைய பொருட்களையும் சேவைகளையும் விளம்பரப்படுத்துகிறோம்னு வச்சுப்போம். அடுத்தது ஆன்லைன் ப்ரமோஷன். ஸோ ஆன்லைன் ப்ரமோஷன் அப்படின்னா த்ரூ வெப்சைட்ஸ் மூலயமா நம்மளே வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து இது பண்ணுறது. கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா
அதாவது இப்ப இந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்க. அந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு வைரல் மார்க்கெட்டிங் மாரி. ஸோ நம்ப வந்து அந்த ஒரு எஃபெக்டிவ் கன்டென்ட்டா இருக்குன்னா, மக்கள் கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, போயிட்டு ஈஸியா ரீச் ஆகும். அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்டலாம் நம்ம இது பண்ணி டை அப் வச்சு நம்மளுடைய பொருட்கள நம்ம விளம்பரப்படுத்துறோம்னு வச்சுப்போம். இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ல வரும். அப்ப இந்த எஃபோர்ட் எல்லாம் செய்றதுக்கான ரீசன் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் வரணும். அவுட்கம் வந்து வரணும். அதுக்கு பேர் தான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ, இப்ப டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எப்படி இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன். இவ்வளோலாம் நம்ம இந்த அட்வர்டைஸ்மென்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து என்னது? பர்ச்சேஸ் இன்டென்ஷன். வாங்குவதற்கான நோக்கம். மக்கள் வந்து நம்மளுடைய பொருள, சேவைய பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்த கிரியேட் பண்றதுக்காக. அப்ப இது வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்றது டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல நெறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். அதாவது ஸ்கேல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சப் கேட்டகரிஸ்ன்னு எடுத்துக்கலாம். வில்லிங்னெஸ் டூ பை. வில்லிங்னெஸ்னா என்னது? அஃபோர்டபிள் டூ பை. அதாவது என்னால அந்த பொருள வாங்க முடியும். நான் வந்து இப்போ ஒரு ஆடி காரு, லேம்போகினி இந்த மாரி கார்லாம் இருக்குது அப்டின்னா, ஸோ நான் வந்து ஒரு கோடீஸ்வரனாவோ, இல்ல பெரிய அளவுல பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு வெல்த்தியஸ்ட் பெர்சனாவோ இருக்கிறேன் அப்டின்னா, என்னால அத வந்து வாங்க முடியும். அப்போ இந்த வில்லிங்னெஸ் டூ இது பை அப்டின்னும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது வாங்குறதுக்கான டிசைரும் இருக்கணும், வாங்குறதுக்கான எண்ணமும் இருக்கணும். நெக்ஸ்ட் எனக்கு அதுக்கு அந்த பொருள வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி, நிதி வசதியும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதான் வில்லிங்னெஸ் டூ பை. இப்போ பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்னும்போது எனக்கு வாங்குறதுக்கான நோக்கம், அதுல வந்து நான் காசு குடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு. லைக்லிஹுட் ஆஃப் பர்ச்சேஸ் அதாவது வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள். எந்த அளவுக்கு பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்குது. ஏன்னா, இப்ப எல்லாருமே வந்து ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னா, எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்து வாங்க முடியாது. அவங்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து இந்த பொருள வாங்குறதுக்கான சூழ்நிலை இல்ல நெசசிட்டி வந்து இருக்கிறதுக்கான இது. ரிப்பீட் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நுகர்வோர் சார்ந்த பொருட்கள், கன்சியூமபிள் குட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருப்போம். நம்ம அதாவது ரெகுலரா வந்து இந்த பால், அதுக்கடுத்து பிரெட்டு, ரைஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து திரும்ப ஏன்னா ஒரு தடவ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது காலியாயிடும். திரும்ப அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, வாங்கிட்டே இருப்போம். இதான் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன். இந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து என்ன அப்டின்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து நம்ம இந்த ஆட் குடுக்குறதுக்கான மெயின் பர்ப்பஸ் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன கிரியேட் பண்றதுக்காக. அப்போ இந்த இந்த கேட்டகரிஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா வருதா? அதாவது இந்த காசுனால இந்த எஃபெக்ட் ஆகுதா? நான் அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கறதுனால, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், கன்டென்ட் மார்க்கெட்டிங் இவ்வளோலாம் பண்றதுனால, மக்கள் வந்து என்னுடைய நிறுவனத்தினுடைய பொருட்களையும், சேவைகளையும் வந்து அதிக அளவுல பயன்படுத்துறாங்களா? அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்றாங்க, இதனால அது நடக்குதா? அப்படின்றத கிரியேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். ஏற்கனவே சொன்ன மாரி தான். அடுத்தது அ நம்ம வந்து மீடியேட்டிங் வேரியபிள் வந்து நம்ம பார்க்கணும். இந்த மீடியேட்டிங் வேரியபிள் வந்து எதுக்கு இடையில வந்து மீடியேட்டரா இருக்கும்னு பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து மீடியேட்டரா இருக்கும். வெறும் மீடியேட்டரா மட்டும் இல்லாம, இதுவே வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அ ஒரு கேட்டகரிஸ்ல கம்பேரிசன் பண்ணும்போது, இன்னொரு ஸ்டேஜ்ல வந்து மீடியேட்டிங் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவும், அதே மாரி இன்னொரு அதுக்கு அடுத்த கேட்டகரில டிபெண்டன்ட் வேரியபிளாவும் மாறும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும், மீடியேட்டிங் வேரியபிளையும் கம்பேர் பண்ணும்போது, இந்த மீடியேட்டிங் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளா மாறும். இதே மீடியேட்டிங் வேரியபிளையும், டிபெண்டன்ட் வேரியபிளையும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது, மீடியேட்டிங் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளா மாறிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த மீடியேட்டிங் வேரியபிள் வந்து என்ன அப்டின்னா, மத்தியஸ்தம். அதாவது ஒரு இடையீட்டாளர் அப்டின்ற கேட்டகரிஸ்ல இவங்க வந்து இருப்பாங்க. இது இவங்களோட வேலை வந்து என்னன்னா, எதுக்காக இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள உ அத உருவாக்குது? அதாவது பாதிக்குது. எதுக்காக இது வந்து இத பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்றத சொல்றதுக்காக இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியேட்டிங் வேரியபிள். இப்போ இந்த மீடியேட்டிங் வேரியபிள்ல நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிராண்ட் ட்ரஸ்ட். அதாவது அந்த நிறுவனத்தினுடைய பிராண்ட் இந்த ஒவ்வொரு நிறுவனத்திற்கான நிறுவன குறியீடு, அடையாள குறியீடு அப்படி சொல்லிட்டு இண்டிகேஷன் சிம்பிள் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுதான் வந்து பிராண்டு. அந்த இண்டிகேஷன் சிம்பிள் மேல மக்களுக்கு நம்பிக்கை வருதா? அப்ப இதான் பிராண்ட் ட்ரஸ்ட். அப்ப இந்த பிராண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து மீடியேட்டிங் வேரியபிள் இடையில வருது. அப்போ ஆட் குடுக்குறோம். ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட பொருட்கள் இருக்கும். பொருட்கள், சேவைகள் இருக்கும். அப்போ அவங்க ஆல்ரெடி பேக் பண்ணி அவங்களுக்குன்னு தனியா ஒரு லோகோ, சிம்பிள் வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அது வந்து பிராண்ட் நேம், பிராண்ட் இமேஜ் இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அப்ப அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வந்து சிம்பிளா இருக்கலாம், ஸ்லோகனா இருக்கலாம், அந்த மாரி இருக்கும். அது வந்து அந்த ப்ராடக்ட்டோட எம்பெடட் ஆயி அது வந்து வந்திருக்கும். அதாவது அதோட சேர்ந்து தான் இருக்கும். அந்த பொருளோட சேர்ந்து இருக்கும். அப்ப மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த பொருளோட என்ன பண்ணுவாங்க, ஆட வந்து நம்ம பார்க்கும்போது அந்த
அவுட்லுக் ப்ராடக்ட்டோட அவுட்லுக் வந்து அந்த என்ன பண்றாங்க, அதோட நேம், சிம்பிள் இத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஆடி கார் அப்படின்னா ஒரு சிம்பிள பார்த்த உடனே நம்ம ஆடி கார் அப்படி சொல்லிட்டு தெரியும். இதே கிளாஸ்மேட் நோட் அப்படின்னா ஐடிசி பிராண்ட் அத பார்த்த உடனே ஆஷிர்வாத் ஆட்டோ அப்படின்னா அந்த பிராண்ட பார்த்த உடனே இது வந்து என்னது ஐடிசி கம்பெனி தான், ஹை குவாலிட்டியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம எதுக்கு நம்புறோம். அப்ப அதுதான் வந்து அப்ப அந்த அந்த பொருள் மேல ஒரு நம்பிக்கைய வந்து உருவாக்குறது. இதான் வந்து பிராண்ட் ட்ரஸ்ட். இந்த பிராண்ட் ட்ரஸ்ட்டுக்குள்ள நெறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்ன்னு எடுத்துக்குவோம். பெர்சீவ்டு கிரெடிபிலிட்டி. பெர்சீவ்டு அப்படின்னா, நம்ப அத வந்து உள்வாங்கிக்கிறோம்னு அர்த்தம். அதாவது ஒண்ணு நம்ம மேலோட்டமா ஒரு பொருள வாங்கணுன்றதுக்கும், அத உ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அத வந்து நம்ப அதாவது எனக்கு வந்து கண்டிப்பா அத வாங்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆழ்மனசு, உள்மனசு வந்து சொல்லுது அப்படின்றது தான். அப்ப நான் உண்மையாவே என்னுடைய ஆழ்மனசு வந்து நம்புது அப்படின்னு சொல்லி சொல்றது தான் பெர்சீவ்டு கிரெடிபிலிட்டி. பிராண்ட் ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்போ ஒரு பொருள் எல்லாருமே வந்து பலதரப்பட்ட நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய பொருட்கள, சேவைகள வந்து மக்களுக்கு வந்து அவங்க விற்பனை செய்றாங்க, விநியோகம் செய்றாங்க. அந்த மாரி செய்யும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்குன்னு தனியான ஒரு பிராண்ட வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுடைய பொருட்களின் தரம், தரத்த பொறுத்து அவங்களுடைய விலை, இது பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி விலையினுடைய தந்திரம் இத பொறுத்தெல்லாம் அவங்க வந்து கிரியேட் பண்றதுக்காக அவங்க முயற்சி செய்வாங்க. அப்ப அந்த மாரி நெறைய கேட்டகரீஸ்ல வந்து போட்டி நிறுவனங்கள் நெறைய இருக்கும்போது, எந்த பிராண்ட நம்புறோம்? ஏன்னா நம்ம ஒரே ஒரு பொருள நம்ம வாங்க போறோம் அப்டின்னா, அந்த அதே மாதிரியான மற்ற போட்டி நிறுவனங்கள் அதே மாதிரியான பொருட்கள வந்து உற்பத்தி செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய பொருட்களினுடைய தன்மை, அதோடைய தரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மாறுபாடு ஏற்படும். அதுல மியூச்சுவல் கான்ட்ரடிக்ஷன் அதுல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, நெறைய மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இதெல்லாம் இருக்கும். அப்ப அந்த மாரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, எந்த பிராண்ட நம்பலாம்? அதாவது எந்த நிறுவனத்தினுடைய பிராண்ட் ப்ராடக்ட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்பலாம் அப்டி சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அப்ப அந்த மாரி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கார் நீங்க எடுக்குறீங்க அப்டின்னா, டாடா கேட்டகரீஸ்ல வந்து இருக்கும். அதுக்கடுத்தது ஆடி கார் கேட்டகரீஸ்ல வந்து இருக்கும். அப்ப அது ஒவ்வொன்னுத்துக்குமான பிரைஸு, ஃபீச்சர்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அப்ப இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அத நம்ப எந்த பிராண்ட நம்பலாம் அப்படின்ற கேட்டகரீஸ்க்கு வருவோம். அப்ப பிராண்ட் ரிலையபிலிட்டி அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய பிராண்ட எப்படி நம்புறது? இதுவும் பிராண்ட் ட்ரஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கும். எமோஷனல் கனெக்ஷன். ஒரு சில பொருளெல்லாம் வந்து பார்த்தோம்னா, அந்த என்னது வேல்யூஸ கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இப்ப நம்ம பைக் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நார்மல் பைக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து இந்த புல்லட் பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து வச்சிருப்பாங்க. அது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டிக்னிட்டி இல்ல செல்ஃப் எஸ்டீம கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும்னு வச்சுப்போம். அப்ப அது வந்து ஒரு சில பொருளெல்லாம் வந்து பார்த்தோம்னா, அந்த பிராண்ட பார்த்த உடனே ஒரு மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்ஷன். அ அப்ப என்ன ஆகும், ஒரு சிலர்ல அந்த பிராண்டட் ப்ராடக்ட்ட அத பார்த்த உடனே அத நம்ம வந்து வாங்கணும். அத வச்சிருந்தா நமக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாகும் அப்படி சொல்லிட்டு. இப்ப ஷூ கம்பெனின்னு சொல்லிட்டு நெறைய விதமான ஷூ இருக்கும். ஆனா நம்ம வந்து வாங்கும்போது நைக் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாங்குவோம். அப்ப அதுக்கான ரீசன் வந்து என்னது, அத விட இது கொஞ்சம் அதாவது இத வச்சிருந்தா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது. இன்னும் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறீங்கன்னா, ஹை காஸ்ட் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஐஃபோன் வந்து ஒரு வேல்யூஸ வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து எமோஷனல் கனெக்ஷன்ஸ். அப்ப அந்த பிராண்ட வந்து பார்த்தோனே ஆப்பிள் சிம்பல பார்த்த உடனே அந்த பிராண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகுறது. அப்ப இது வந்து மீடியேட்டிங் வேரியபிள். அப்ப இந்த மீடியேட்டிங் வேரியபிள் வந்து ஏன் வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன கிரியேட் பண்ணுது? எதுக்காக? அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த எதுக்குன்னும்போது பிராண்ட் ட்ரஸ்ட். அது மேல அந்த பொருட்கள் மேல, அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள் மேல, அந்த நிறுவனத்தினுடைய பிராண்ட் மேல, அதாவது அடையாள சின்னம் மேல மக்கள் வந்து நம்பிக்கைய ஏற்படுத்தணும். மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அப்படின்னு கூட நம்ம இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மாடரேட்டிங் வேரியபிள். இந்த மாடரேட்டிங் வேரியபிள் வந்து என்னன்னா, ஒரு கனெக்டிங் வேரியபிள் அப்படி சொல்லுவாங்க. இல்ல இன்டர்வென்னிங் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் 2 வேரியபிளுக்கும் இடையில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கனெக்ஷன் அதாவது பாத் மட்டும் கிரியேட் பண்ணும். எந்த டைரக்ஷன்ல, எந்த வழிய வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு வேரியபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட்டிங் வேரியபிள். இது வந்து எதுக்காகன்னா, இப்போ வந்து அ ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் நெறைய வந்து வேஸ் வந்து இருக்கும். ஒரு வேகுவான அதாவது கிளியர் டைரக்ஷன் இல்லாம வேற மாதிரி அதாவது பொதுவா சொல்ற மாரி இருக்கும். அது கிளாரிட்டி இல்லாத மாரி இருக்கும். இப்ப ஆட் குடுக்குறோம். பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஆனா, அது வந்து கரெக்ட்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு அது வந்து கிரியேட் ஆகுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத் வந்து வழிய வந்து காமிக்காது. அப்ப வழிய காமிக்கும்போது என்ன ஆகும்? இப்ப நம்ம ஆட் குடுக்குறோம்னா, ஒரு நிறுவனம் வந்து
ஒரு சில நிறுவனம் எல்லா வயதினருக்கும் பொருந்தக்கூடிய பொருட்களையும், சேவைகளையும் வழங்குவாங்க. ஒரு சில நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் கஸ்டமர் அந்த ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் நுகர்வோர்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அது போய் சேர்ற மாரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கானது, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது, டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் மிடில் ஏஜ், அதுக்கு அடுத்தது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள்க்கு வந்து போய் சேர வேண்டியது. இப்போ ஒரு ஏஜ வந்து ஒரு ஃபேக்டரா எடுக்கிறோம்னு வச்சுப்போம். ஏன்னா, இவங்களுக்கு மட்டும் தான் அது போய் சேரக்கூடிய அந்த பொருட்களா இருக்குது அப்படின்னும்போது, அப்ப நம்ப ஒரு மாடரேட்டிங் வேரியபிள்ஸ் வந்து எடுக்கிறோம். இந்த மாடரேட்டிங் வேரியபிள்ஸ் வந்து என்ன அப்படின்னா, மேஜரா வந்து நம்மளுடைய எக்ஸ்பெரிமென்ட்டுக்கு அது கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம இது பண்ணுவோம். இதெல்லாம் மேக்ஸிமம் அன்கண்ட்ரோல்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஏஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நேச்சுரலி அக்கரன்ஸ் இந்த இன்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரன்ஸ். அதனால இதுல அன்கண்ட்ரோல்டு வேரியபிள் அப்படின்னு கூட நம்ம கேட்டகரீஸ்ல வந்து வரும். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு கன்சியூமர் இன்வால்வ்மென்ட். அதாவது ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா, கேஷுவலா, அக்கேஷனலா அந்த பொருள வந்து வாங்குவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வாங்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த வாங்குபவருக்கு வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு வில்லிங்னஸ் அந்த மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது தான் வந்து கன்சியூமர் இன்வால்வ்மென்ட். இது வந்து ஒரு ஃபேக்டரா எடுத்துப்போம். இந்த கன்சியூமர் இன்வால்வ்மென்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேட்டகரீஸ்லயும் வந்து மீடியேட்டர் ரோல்லயே வரும். சாரி, மீடியேட்டர் ரோல் கிடையாது. அது மீடியமா இடையில வந்து வரக்கூடிய இன்டர்வெனிங்கா வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இப்ப கன்சியூமர் இன்வால்வ்மென்ட் எடுக்கிறீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்டுக்கும், டிபெண்டன்ட் வேரியபிள் இந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் இடையிலயும் வந்து வரும். இடையில வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்டுக்கும், பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் இடையில வந்து என்ன ஆகும் அப்டின்னா, கன்சியூமர் இன்வால்வ்மென்ட். இல்லன்னா இன்னும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏஜ் வந்து எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அட்வர்டைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க பொருட்கள். இப்ப பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஏஜ் ஃபேக்டர் வந்து. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீடியேட்டிங் வேரியபிளுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, பிராண்ட் ட்ரஸ்ட் இத வந்து இப்ப மீடியேட்டிங் வேரியபிள் வந்து ஐவியாவோ, டிவியாவோ மாறும். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவும், டிபெண்டன்ட் வேரியபிளாவும் மாறும். ஆனா ஒரே நேரத்துல மாறாது. நம்ம கம்பேரிசனுக்கு பொறுத்த மாரி மாறும். இப்ப ஐவியும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும், மீடியேட்டிங் வேரியபிளையும் கம்பேர் பண்றோம்னு வச்சுப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்டும், பிராண்ட் ட்ரஸ்ட்டும். இப்ப இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர் நம்ம எடுக்கிறோம். சில்ட்ரன்ஸ்ன்னு எடுக்கிறோம்னு வச்சுப்போம். அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபோர்ட் வந்து பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து குழந்தைங்க நம்மளுடைய பொருட்களோட பிராண்ட நம்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, திருப்பி பிராண்ட் ட்ரஸ்ட்டையும் பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் ஏஜ் ஃபேக்டர் வந்து வரும். இப்ப எந்த மாதிரியான இப்ப சில்ட்ரன்ஸ் வந்து பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளா மாத்திக்கிறோம் அப்படின்னா, ஸோ அப்ப என்ன பண்றாங்க, இப்ப ஏஜ் ஃபேக்டர் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிராண்ட ட்ரஸ்ட் பண்றது மூலியமா பர்ச்சேஸ் இன்டென்ஷன் கிரியேட் ஆகுதா? ஸோ இதுதான் வந்து இந்த மாடரேட்டிங் ரோலோட எஃபெக்ட். மாடரேட்டிங் வேரியபிளோட கான்செப்ட் என்னன்னா, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் 2 பேருக்கும் இன்டர்வென்னிங்கா மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது வந்து ஈவன் அது இப்ப மீடியேட்டிங் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட்டாவும், டிபெண்டன்ட்டா மாறும்போது, அப்ப அதுக்கு இடையிலயும் வந்து மாடரேட்டிங் வேரியபிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இடையில வந்து இன்டர்வென்னிங் வேரியபிளா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த ஐவி, இதுல இருக்கக்கூடிய மேஜர் ஃபேக்டர். இத தவிர்த்து நெறைய வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள்ஸ் அந்த மாரி நெறைய லேட்டன்ட் வேரியபிள்ஸ் இந்த மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தட்ஸ் ஆல். அண்ட் ஒன் மோர் திங், இதே மாரி நீங்க மாடரேட்டிங் வேரியபிள வந்து ஒவ்வொரு வேரியபிளாவும் நீங்க எடுத்து இது பண்ணிக்கலாம். இப்ப ஏஜ் வந்து ஒரு இன்டர்வென்னிங் வேரியபிளா எடுக்கும்போது, ஐவிக்கும், டிவிக்கும் நம்ம இது பண்ணிக்கிறோம். அதேமாரி மீடியேட்டிங் வேரியபிள ஐவியாவோ, டிவியாவோ நம்ம மாத்தி நம்ம செக் பண்ணும்போது, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளும், மாடரேட்டிங் வேரியபிளையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது, மாடரேட்டிங் வேரியபிள் வந்து என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிபெண்டன்ட் வேரியபிளா மாறும். அதே மாரி மாடரேட்டிங் வேரியபிளையும், டிபெண்டன்ட் வேரியபிளையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மாடரேட்டிங் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளா மாறும். அப்ப எந்த கேட்டகரீஸ்ல இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வந்து வந்தாலும், அதுல இன்டர்வென்னிங் வேரியபிளா வந்து மாடரேட்டிங் வேரியபிள் வந்து மாறும். ஸோ திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும், மீடியேட்டிங் வேரியபிளையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, மீடியேட்டிங் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளா மாறும். அப்போ இந்த டைம்ல வந்து மாடரேட்டிங் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும், மீடியேட்டிங் வேரியபிளுக்கும் வந்து ஒரு இன்டர்வென்னிங் வேரியபிளா வந்து இருக்கும். அதே மாரி மீடியேட்டிங் வேரியபிளையும், டிபெண்டன்ட் வேரியபிளையும் கம்பேர் பண்ணும்போது, மீடியேட்டிங் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளா மாறும். அப்ப அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மீடியேட்டிங் வேரியபிளுக்கும், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையில வந்து மாடரேட்டிங் வேரியபிள் வந்து இன்டர்வென்னிங் வேரியபிளா மாறும்.
ஸோ இது வந்து முக்கியம். அதே மாரி இப்ப நான் ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டரா நம்ம எடுக்கும்போது, அதே மாரி இன்கம் வந்து ஒரு ஃபேக்டர், மாடரேட்டிங் ஃபேக்டரா எடுக்கிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் லிட்ரசி அதாவது ஒரு சிலர் வந்து ஈவன் தோ அவங்க படிச்சவங்களா இருந்தாலும், ஸோ டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்றதுல அந்த நாலேட்ஜ்ல வந்து கம்மியா இருக்கிறவங்க கேட்டகரிஸ் வந்து இருக்கும். அப்ப அந்த மாரி அதாவது ஸ்பெசிஃபையா எடுக்கிறது. இந்த மாரிலாம் செக் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடரேட்டிங் வேரியபிள்ஸோட ரோல் வந்து இருக்கும். தட்ஸ் ஆல்.